ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான சிக்கன் பெப்பரோனி சாசேஜ் பீட்ஸா பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் 200 ml. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணி டிசால்வ் ஆனதுக்கப்புறமா அதே தண்ணியில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மைதா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றாமல் தண்ணி வந்து நம்ம தெளிச்சுட்டு சாஃப்ட் மாவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு மாவு ஒட்டாமையும் வரும், அட் த சேம் டைம் நல்லா சாஃப்டாகவும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒர்க்கிங் சர்ஃபேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒர்க்கிங் சர்ஃபேஸில் லைட்டாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து நீட் பண்ணணும். பிட்ஸாவுக்கு மாவு எப்படி இருக்கணும்னா அப்படியே அழுத்தி பார்க்கும்போது நம்ம கை வந்து அதில் வந்து பதியும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ அந்த ஏற்ற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எண்ட் ரிசல்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மாவு வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குன்னா நீங்கள் அதில் போட்டுமே நம்ம டோ வந்து நீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சதுக்கப்புறமா நல்ல மாவு வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ தட் மாவு வந்து நல்லா காயாமல் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ரெஸ்டிங் பீரியட் விடணும். ஸோ தட் அந்த டபுள் த சைஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து சாசேஜ் அண்ட் பெப்பரோனியை வந்து நம்ம லைட்டாக மசாலா வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட் ப்ளெயினாக இல்லாமல் பிளெண்டாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாசேஜ் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இப்போ ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பெப்பரோனியை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெப்பரோனி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சிடாதீங்க, கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கூட நமக்கு குக் ஆகிடும் பெப்பரோனி. இதெல்லாட்டி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலா ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் டாப்பிங்ஸில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரோஸ்ட் பண்ண சாசேஜ் அண்ட் பெப்பரோனி வந்து ரெடி. இப்போ நம்ம பீட்ஸா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா டபுள் த சைஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 2 ஹவர்ஸ் ரெஸ்டிங் பீரியட் விட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக மாவை வந்து சாஃப்டாக இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு உங்கள் டிசையர்ட் ஷேப்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதா மாவுக்கு உங்களுக்கு மீடியம் சைஸில் 4 பீட்சாஸ் வந்து கிடைக்கும். ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வாக்கிங் சர்ஃபேஸில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோலிங் பின் வச்சும் நம்ம ரோல் பண்ணலாம். இல்லாட்டி கையில் வச்சும் அப்படியே லைட்டாக வந்து ப்ரெஷர் பண்ணாமல் ஜென்டலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு இன்னும் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் கூட அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா எக்ஸஸ் ஆன மாவெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எட்ஜஸை வந்து லைட்டாக வந்து டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம டாப்பிங்ஸோ இல்லாட்டி சாஸஸ் வந்து வெளியே போகாமல் அந்த டொமினோ ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் கிடைக்கும் பீட்ஸா.
ஒன்ஸ் ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பீட்சா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கைண்ட்லி பி ஜென்ரஸ் இன் அப்ளையிங் த பீட்சா சாஸ். இது வந்து நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது. ஸோ நிறைய இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் சாஸும் பண்ணலாம் ஆர் ஸ்டோர் பாட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லேயர் ஆஃப் மொசரல்லா சீஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண மசாலா, பெப்பரோனி அண்ட் சாசேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பீட்சாக்கு மேலே. ஹோம்மேட் பீட்சாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டாப்பிங்ஸ் அண்ட் ஃபில்லிங் வந்து நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். கடையிலனா நமக்கு ரொம்ப கம்மியாக தருவாங்க. அட் த சேம் டைமும் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் வீட்டில் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டிலேயே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அட் த சேம் டைம் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டாப்பிங்ஸ் அண்ட் சீஸ் வந்து நம்ம நிறையாவோ இல்லை கம்மியாகவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ண பெல் பெப்பர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் கேப்சிகம் அண்ட் செர்ரி டொமேட்டோஸும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பிக்கிள் பிடிக்குன்னா நீங்கள் பிக்கிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம்தான் டாப்பிங்ஸு. அதுக்கப்புறமா நான் மேலே வந்து ஃபெட்டா சீஸ் வந்து க்ரம்பிள் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் வந்து ப்ராசஸ்டு கிரேட்டட் சீஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்யூப் சீஸ் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் சீஸால் கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ வந்து நான் கார்னிஷ் பண்ணிக்கிட்டேன். பீட்சா டாப்பிங் பண்ணுற டைமுக்கு நம்ம அவனை வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக்கிங் மோடில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் மோடில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான சிக்கன் பெப்பரோனி அண்ட் சாசேஜ் பீட்சா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு மாவு திக்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். நீங்கள் 15 to 20 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெம்பரேச்சர் வந்து கூடவோ குறைவோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான சிக்கன் பெப்பரோனி சாசேஜ் பீட்சா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.